இப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி வந்து ஏஐ வந்து ஸ்டடிக்கு யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரியா? எப்படி வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு டாபிக்கு. இப்போ நீங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஹோம் ஒர்க் வந்து எழுதுறதுக்கு, மத்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மாரி பண்ணாம, அது ஜஸ்ட் வந்து ஒரு காப்பி அடிக்கிற மாரி, ஒரு எப்படி காப்பி அடிக்கிறாங்களோ, அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் அசைன்மென்ட் குடுத்தாங்க ஸ்கூல்ல. அத அப்படியே வந்து ஏஐ கிட்ட கேட்டு எழுதிட்டு போறது. இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆனா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அது வந்து எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்படின்னு அது எப்படி வந்து இந்த ஏஐ வந்து யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கோபைலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன்ல வந்து பைலட் வந்து ஏரோப்ளேனை ஓட்டுவாங்க இல்லையா? அது பக்கத்துல இருக்கிறவங்க தான் கோபைலட். அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரோப்ளேன் வந்து ஃபுல் ஆப்பரேஷனுக்கு எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லாம அந்த ஃப்ளைட் ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாரி. எப்படி அப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பைலட்டா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பைலட்டா இந்த ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பொட்டன்ஷியல் இப்போ ஏஐக்கு நிறைய அதுக்குன்னு நிறைய பொட்டன்ஷியல் பவர் இருக்குது. பட் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம்னா கிடையாது. அப்போ நம்ம வந்து எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டில். எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுடைய ஒரு டயர்லெஸ் பர்சனல் பார்ட்னராக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடாக யூஸ் பண்ணாமல் அதை நம்ம எப்படி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் அதான் அன்லாக்கிங் ஏஐஸ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பர் சார்ஜ் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சனல் டியூட்டரிங் பண்ணுது. அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பர்சனல் டியூட்டரிங் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து கூட ஒரு டியூட்டர் டீச்சர் வந்து நமக்கு சொல்லித்தர மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடாப்ட் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டைல்ஸ் ஆன் டிமாண்ட் நம்ம கேட்குறத வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஏஐ. அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் புக்கு ஒரு சாப்டர் கொடுத்து எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க சொன்னால் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நமக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது தான் அந்த பர்சனல் டியூட்டரிங். அதாவது நமக்கு பக்கத்துலேயே ஒரு டீச்சர் வந்து எப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி சொல்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஆக்டிவ் ட்ரில் செஷன். நம்ம படித்த விஷயத்த நம்ம வந்து ஒரு கொஸ்டின்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம், குவிஸ் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஃப்ளாஷ் கார்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சைடு கொஸ்டின் இருக்கும், அந்த பக்கம் ஆன்சர் இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு நம்ம ஆன்சரை கஸ் பண்ணணும். அப்புறம் சரி ஞாபகத்தில் திருப்பி அந்த கார்டை பார்க்கணும். அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கி, குவிஸ்லெட் இந்த மாதிரி ஆப் இருக்குது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபீட்பேக். இப்போ நம்ம ஒரு ஆன்சர் எழுதுகிறோம். அந்த ஆன்சர் வந்து நம்ம ஒரு எழுதிட்டு அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுனா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அந்த உடனே வந்து ரிவ்யூ பண்ணி இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ரிவ்யூ பண்ணி சொல்லும் அந்த ஏஐ. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஆக்டிவ் இன்டிகிரேஷன் ஆஃப் பேசிவ் ஷார்ட்கட். இப்போ வந்து எப்படி இந்த ஏஐ வந்து எப்படி பேசிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பேசிவ் காப்பிங் அப்படின்னு என்னென்னா ஒரு ஒரு எஸ்ஏவோட டாப்பிக்கை காப்பி பண்ணி அது வந்து பிளைண்டாக வந்து அதை காப்பி பேஸ்டிங் எஸ்ஏ டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் பிளைண்ட்லி டு டேர்னிங். ஒரு கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் மட்டும் கேட்கறது அதுக்கிட்ட சும்மா ஒரு எஸ்ஏ எழுதி தர சொல்கிறது. அப்புறம் அதில் இருக்கக்கூடிய அக்செப்டிங் ஏ அவுட்புட் டேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வித்தவுட் கிராஸ் வெரிஃபைங். அது வந்து கிராஸ் செக் பண்ணாமல் அது கொடுக்கறது அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறது. அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அது பண்ணாமல் டோட்டலாக வந்து ஏஐ நம்புறது. இதுதான் பேசிவ் காப்பிங். அதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது. ஏஐ வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் தப்பாக யூஸ் பண்ணுறது தான் பேசிவ் காப்பிங் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பேசிவ் காப்பிங்னால நமக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் ஆக்டிவ் கோபைலட்டிங் அப்படின்னு என்னென்னா எப்படி வந்து ஒரு டிராஃப்டை எழுதுறது. அப்புறம் ப்ராம்ப்டிங் ஒரு சரியான நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்டிங்னா இந்த சரியாக எப்படி ஒரு கேள்வி கேட்குறது அப்படிங்கிற கரெக்டாக தெரிஞ்சு பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஏஐ வந்து ஒரு கைடு மாதிரி நம்ம வந்து ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேத்ஸில் ஸ்டெப்ஸ் எப்படி போடுறது, கோடிங் எப்படி எழுதுறதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஏஐ சொன்ன விஷயங்களில் நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோ இல்லை சயின்டிஃபிக் பாயிண்ட் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை அப்படியே முழுசாக ஏற்றுக்காமல் அதை வந்து என்ன ஒன்று வெரிஃபை பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும் டெக்ஸ்ட் புக்கில் வச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது ஆக்டிவ் கோபைலட்டிங், தட் இஸ் பாசிட்டிவ் யூஸ் ஆஃப் ஏஐ. அப்போ இந்த மாதிரி தான் அந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு கோபைலட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் ஏஐயை. நெக்ஸ்ட் எப்படின்னா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து அதை சரியாக யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னா கார்பேஜ்னு குப்பையை உள்ள ஓட்டால் குப்பை தான் வெளியே வருது இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறோமோ அது மாதிரி தான் ஆன்சர் வரும்.
அப்போ லேர்ன் டு கம்யூனிகேட் வித் மாடல் சிஸ்டமேட்டிக்கலி. ஒரு சிஸ்டமேட்டாக எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம கேட்குறத பொறுத்து அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஸ்ட்ரக்சரிங் ப்ராம்ப்ட்ஸ். அதில் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கிற ஒரு ஆர்டிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிசி ஃப்ரேம் ஒர்க் படி நம்ம வந்து ஏஐ கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ என்னென்ன ரோல், இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா இந்த ரோல் டாஸ்க் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பர்பஸ். ஒரு அசைன் ஸ்பெசிஃபிக் பர்சனாக வாய்ஸ் ஆர் எக்ஸ்பர்டைஸ் லெவல் டு தி ஏஐ மாடல். இப்போ ஏஐ மாடல் கிட்ட நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அசைன் பண்ணணும் ஒர்க்கு. நீங்கள் வந்து எனக்கு ஒரு இப்போ வந்து எப்படி எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம், ஒரு ப்ராக்டிஸ் ஸ்டடி எக்ஸாம்பிள்னா ஆக்ட் அஸ் எ பேஷன் என்கரேஜிங் 10th grade பயாலஜி ஸ்கூல் டியூட்டர். இப்போ பர்பஸ் இதுதான். ரோல் என்னன்னா நீங்கள் அந்த ஏஐ கிட்ட சொல்கிறோம், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு பொறுமையான ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய 10ஆம் வகுப்பு ஒரு பயாலஜி டீச்சர் மாதிரி எனக்கு வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரோலை கொடுத்துறோம். ஃபஸ்ட்டு இந்த ரோலை சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னா ஸ்பெசிஃபை தட் எக்ஸாக்ட் கோர் ஆக்டிவிட்டி யூ நீட் த ஏஐ டு அக்கம்ப்ளிஷ். எந்த டாஸ்க் என்ன எனக்கு செஞ்சு கொடுக்கணும், என்ன வேலை எனக்கு செஞ்சோன்னு சொல்கிறோம். அது எப்படி அதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்து எக்ஸ்பிளைன் ஹவு மைட்டோகாண்ட்ரியா ஜென்ரேட் செல்லுலார் எனர்ஜி. அதான் டாஸ்க். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ரோலை கொடுத்துறோம் ஒரு டீச்சர் மாதிரி. ரெண்டாவது என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்கள் வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து எப்படி வந்து மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லுலார் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கணும் நம்ம. அது டாஸ்க்கு. நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ஆர் ஃபார்மேட். சரி, அது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ், ப்ரொவைட் பவுண்ட்ரிஸ், டோன் லிமிட் அண்ட் டார்கெட் ஃபார்மேட்டிங் ஸ்டைல். ஸோ அந்த ஆன்சர் எனக்கு எந்த மாதிரி வரணும், எந்த கான்டெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு பவுண்டரி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இத்தனை இதுக்குள்ளே இருக்கணும், எந்த மாதிரி டோன்னு சொல்லணும், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி சொல்லணுமா, ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துரும். அப்புறம் டார்கெட் கொடுத்துரும், எந்த ஸ்டைலில் எனக்கு வேணும், பேராகிராஃபாக வேணுமா, டேபிள் ஃபார்மேட்டில் வேணுமா, புல்லட் பாயிண்ட்ஸ் வேணுமா, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுக்குறது தான் ஃபார்மேட்டுங்கிறது. அதனால் என்னென்னா இப்போ நான் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து கீப் அண்டர் 3 பேராகிராஃப். எனக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து ஒரு 3 பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எப்படி சொல்லணும்னா சிம்பிள் கலினரி மெட்டாஃபோர்ஸ் டு எக்ஸ்பிளைன். எப்படி ஒரு சமைக்கிறதுக்கு வந்து சமையல் சொல்லும்போது ஈஸியாக சொல்லுவாங்களோ இந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், சிம்பிள் ஸ்டெப்ஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்த எனக்கு இந்த பேராகிராஃப் கொடுன்னு கேட்குறோம். அதுதான் வந்து ஆர்டிசி ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன்ஷன் எஃபிஷியன்சி பை ஸ்டடி ஸ்டைல். ரிட்டன்ஷன் அப்படின்னா நம்ம படித்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்குதுங்கிறத ரிட்டன்ஷன். அப்போ எந்த மாதிரி ஸ்டடி ஸ்டைல், இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டடி ஸ்டைல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டடியை இந்த மாதிரி படித்தா ஆக்டிவாக படித்தோம்னா அதிகமாக பதியுது, அதே பேசிவாக ஸ்டடி பண்ணோம்னா கொஞ்சம் குறைவாக பதியுதுங்கிறாங்க. பேசிவ் ரீடிங்கில் ஜஸ்ட் 15% தான் நமக்கு வந்துட்டு நம்ம படித்த விஷயங்கள் மனசில் பதியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிவ் ரீடிங்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு விஷயம் ஜஸ்ட்டு படிக்கிறோம், படித்தது வந்து நம்ம வந்து எழுதி பார்க்காம சும்மா படிச்சுட்டு அப்படி விட்டுறது, அதுதான் பேசிவ் ரீடிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ராம்ப்டிங் அப்படிங்கிற ஆக்டிவ் சர்ச். இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அந்த படித்த விஷயத்த ரீகால் பண்ணி அதை ஒரு பிளட்டிங் அதுக்கு பேர், எழுதி பார்க்குறோம். எழுதி பார்த்துட்டு அந்த எழுதின ஆன்சரை அப்படியே வந்து ஏஐ கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை டைப் பண்ணி இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து அதை சென்ட் பண்ணிவிட்டு அது கேட்குறோம். நான் வந்து இந்த ஆன்சரில் நான் வந்து என்ன பாயிண்ட்ஸ் விட்டுருக்கேன், இதில் என்ன பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் அதிக மார்க் கிடைக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கும்போது அது ஆக்டிவ் சர்ச். அப்போ அந்த ஏஐ வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை பண்ணணும். இப்படி பண்ணும்போது அதான் வந்து ஏஐ ப்ராம்ப்டிங் வந்து ஆக்டிவ் சர்ச்னு பேர். அதுக்கு வந்து அது ரிட்டன்ஷன் எஃபிஷியன்சி வந்துட்டு 55% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசில் பதியக்கூடிய அந்த மெமரியில் இருக்குங்கிறாங்க. அப்புறம் ஆக்டிவ் ரீகால் அண்ட் டீச் பேக். இந்த ஏஐ ப்ராம்ப்டிங்னால ஒரு 50% அப்படின்னா நம்ம வந்து படித்தது ஆக்டிவ் ரீகால்னால் படித்த விஷயத்த கண்ணு மூடி உட்காந்து எவ்வளோ நம்ம ரீகால் பண்ணி பார்க்கும்போதும் அந்த படித்த விஷயம் நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் டீச் பேக் பண்ணுறோம், இன்னொருத்தவங்க சொல்லித்தரோம். அப்படி சொல்லும்போது 85% நமக்கு வந்து ரிட்டன்ஷன் எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு அதனுடைய இந்த மாதிரி வந்து நம்ம ஏஐ வந்து யூஸ் பண்ணி படிக்கலாம் ஆக்டிவாக. நெக்ஸ்ட் வந்துட்டு சேஃப் ப்ராக்டிசஸ். ஏஐ கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா ட்ரீட்டிங் ப்ராம்ப்ட் பாக்ஸ் லைக் பப்ளிக் பில்போர்ட்ஸ், ஸ்டே செக்யூர், கீப் யுவர் டேட்டா ப்ரொடெக்டட். நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை ஒரு பப்ளிக்கான ஒரு பில்போர்டு, ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர்டில் நம்ம பேர், நம்ம டேட்டா பர்த்களை எழுதி வைப்போமா, வைக்க மாட்டோம் இல்லையா. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு,
அது இந்த மாதிரியான விஷயங்கள் எது வந்து நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ண மாட்டோமோ அதே மாதிரி தான் ஏஐ கிட்டையும் நம்ம பப்ளிக்காக நம்மளை பற்றி பர்சனல் டேட்டாவோ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான டாபிக்ஸோ ஏதோ ஒன்று நம்மளை பற்றி ஒரு ரொம்ப பர்சனலாக வந்து என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து செக்யூராக இருக்க முடியும், நம்ம டேட்டா வந்து ப்ரொடெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து அதான் பில்போர்ட் டெஸ்ட்னு அதுக்கு பேர். எதையுமே வந்து பப்ளிக்காக ஏஐயில் வந்து எழுதக்கூடாது. நம்ம வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒரு போர்டில் அதுதான் சொன்ன விஷயம் தான், பாஸ்வேர்டு, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பரு, ஐடி ரெக்கார்டு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது ஏஐ கிட்ட. அவ்வளோதான். இப்போ ஏஐங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு ஏஐ இஸ் எ பேசஞ்சர், த ஸ்டியரிங் வீல் இஸ் ஆல்வேஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ ஏஐங்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கோபைலட் தான், ஸ்டடி சேஃப்லி ஆக்டிவ்லி அண்ட் மாஸ்டர் த ஃபியூச்சர். என்னன்னா ஏஐ வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்குமே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதை யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்டடி இம்ப்ரூவ் பண்ணும். அதை விட்டு நம்ம வந்து அதுக்கிட்ட வந்து காப்பி பண்ணித்தா இது பண்ணித்தான்னு கேட்டு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூலு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, படித்த விஷயங்களை எப்படி நான் அதை ரிவ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவ் லேர்னிங் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.